Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. முல்லை பெரியாற்றில் புதிய அணை தொடர்பாக கேரள அரசு முன்மொழிந்த கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலிக்க கூடாது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இவங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார்? கார்த்திகா, உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவினை மீறி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் வருகின்ற 28ஆம் தேதி அன்று நடைபெறும் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு கூட்டத்திற்கான நிகழ்ச்சி நிரலில் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்வதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பான விவாத பொருளை நீக்கிடவும் எதிர்காலத்தில் கேரள அரசின் இது போன்ற எந்த ஒரு கருத்துருவினையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழுவின் உறுப்பினர் செயலருக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் நேரடியாக வலியுறுத்த வேண்டும். இந்த விவகாரத்தில் உடனடியாக தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவினையும் மீறி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்வதற்கு கேரள அரசு விண்ணப்பித்துள்ள கருத்துரையினை ஒன்றிய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டமைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தன்னுடைய கடும் ஆட்சேபனையை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முல்லை பெரியார் அணைக்கு பதிலாக புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசின் மேற்படி முன்மொழிவு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுகளுக்கு முற்றிலும் எதிரானதாக உள்ளதாகவும் தற்போதுள்ள அணை அனைத்து அம்சங்களிலும் பாதுகாப்பானதாக பல்வேறு நிபுணர் குழுவால் மீண்டும் கண்டறியப்பட்டு உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவினையும் தற்போது அந்த உத்தரவு என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனையும் தெளிவுபடுத்திக் கொள்வதாகவும் மேலும் இந்த 2018ஆம் ஆண்டில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முயற்சித்த போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த பிரச்சனையை கொண்டு செல்லப்பட்ட போது புதிய அணை கட்ட தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொண்டாலும் அதற்கு அண்டை மாநிலமான தமிழ்நாடு அரசுடைய அனுமதி வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளதையும் தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தின் வாயிலாக தற்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த முல்லை பெரியாற்றில் புதிய அணை ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்கான முயற்சிகள் கேரள அரசு தொடர்ச்சியாக முயற்சித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அந்த மனு மீதான அந்த விண்ணப்பம் என்பது வருகின்ற 28ஆம் தேதி அன்று சுற்றுச்சூழல் அந்த நிபுணர் குழு முன்பு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது இந்த கடிதம் எழுதப்பட்டது. புதிய அணை தொடர்பான கேரள அரசின் கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.